Good morning students. நான் உங்கள் ரங்கராஜன் ஸ்ரீகரி மேத்தமெட்டிக்ஸ் அகாடமிலேருந்து பேசுகிறேன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். எங்கிட்ட ஒரு 25,000 கொஷின்ஸ் இருக்குது. தினம் ஒரு கிளாஸில் ஒரு கொஷின் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே வரலாம். ஓகேவா? சரி, நேற்று முதல் கிளாஸில் 6 சம்ஸ் பார்த்தோம். அடுத்தது இன்றைக்கி 7th ஒன். ஸ்டேட்மெண்ட் ஏ சீக்வன்ஸ் எக்ஸ்என் இஸ் கன்வர்ஜென்ட். ஸ்டேட்மெண்ட் பி சீக்வன்ஸ் எக்ஸ்என் இஸ் பவுண்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ தட் இம்ப்ளைஸ் பி, அல்லது பி. ஆப்ஷன் பி பி தட் இம்ப்ளைஸ் ஏ. ஆப்ஷன் சி ஏ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி. ஆப்ஷன் டி நன் இஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது ஆன்சர் வரும்னா ஏ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி. அதாவது சீக்வன்ஸ் கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும்போது பவுண்டடாக இருக்கும், பவுண்டடாக இருந்தால் கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதான் என்னுடைய ஆன்சர். அடுத்தது 8th ஒன். ஸ்டேட்மெண்ட் ஏ காச்சி சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட். ஸ்டேட்மெண்ட் பி காச்சி சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட். ஓகேவா? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஏ அண்ட் பி போத் ட்ரூ. பி ஆப்ஷன் ஏ இஸ் ஃபால்ஸ். சி ஆப்ஷன் பி இஸ் ஃபால்ஸ். டி ஆப்ஷன் ஏ அண்ட் பி போத் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எது கரெக்டு? காச்சி சீக்வன்ஸுங்கிறது கன்வர்ஜெண்ட்டாக இருந்தால் பவுண்டடாக இருக்கும், கன்வர்ஜெண்ட்டாகவும் இருக்கும், பவுண்டடாகவும் இருக்கும். அதானே இது ட்ரூ. அப்போ ஏ அண்ட் பி ஆர் போத் ட்ரூ. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். அடுத்தது, ஃபார் தி சீக்வன்ஸ் -1 power n limit upper limit x power n is equal to option A -1, option B +1, option C -infinity, option D +infinity. இதில் எது விட ஆன்சர்? ஆப்ஷன் பி +1. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 10th ஒன். இஃப் S is a set of real numbers, C is least upper bound and B is any upper bound of S, then option A C less than or equal to B, option B C greater than or equal to B, option C C equal to not equal to B, option D C greater than B. C less than or equal to B, option A is the answer. The set R plus is equal to 0 open interval 0, plus infinity as no upper bound. Option A. Option B upper bound. Option C least upper bound. Option D none of this. No upper bound is the answer. The set R plus closed interval 0, 1 as option A upper bound only, option B lower bound only, option C upper and lower bound both, option D no upper and no lower bound. Option C is the answer. Upper bound and lower bound both. That's the answer. Okay. At the 13th question. An element is an minimal element of set S, then option A belongs to S, option B A does not belong to S, option C A is not lower bound of S, option D A is not upper bound of S. Option A belongs to S is the answer. Okay students, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.